திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மதுரை மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையர் இனிகோவிற்கு ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்ப மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தீபம் ஏற்றும் உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்துரிமை தொடர்பானதும் என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை குறித்து விரிவாக பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி ராம ரவிக்குமார், பரமசிவம் ஆகியோர் மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் மேல்முறையீட்டு வழக்குகள் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. விரும்புபவர்கள் மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கை அதன் பின்னர் பட்டியலிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் அரசு தரப்பு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இருப்பினும் உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. தற்போது மேல்முறையீடு என்று கூறுவதை ஏற்க இயலாது. தற்போது வரை நீதிமன்ற உத்தரவு செல்லும். மேல்முறையீட்டு வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் இல்லாத நிலையில் எப்படி உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் பொறுப்பற்ற முறையில் வாதம் வைக்கப்படுகிறது. மதுரை அமர்வில் இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. தீபம் ஏற்றும் 4 நாட்கள் நிறைவடைந்துவிட்டன என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, இந்த வழக்கு தீபம் ஏற்றும் உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்துரிமை தொடர்பானதும் என குறிப்பிட்டார். கோயில்களில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என யாரும் சொல்ல இயலாது. நீதிமன்றமும் கூட, தேவஸ்தானமே அது குறித்து முடிவு செய்ய இயலும். இது தொடர்பான விரிவான உத்தரவுகள் உள்ளன. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுமெனில் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். நாளை பிரச்சனை எழுகையில் நீதிமன்றத்தை காரணம் காட்ட இயலாது, அரசே பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே சட்டம் ஒழுங்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே வெள்ளிக்கிழமை 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதால் அதன் பின்னர் இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, இந்த வழக்கை உங்கள் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைக்கிறேன். ஆனால் அடுத்த முறை விசாரணைக்கு வரும்போது இடைக்கால உத்தரவு பெறப்படவில்லை எனில் அப்போதும் ஒத்திவைக்க இயலாது என தெரிவித்தார். உத்தரவை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு இங்கு வந்து பிச்சை எடுக்க கூடாது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பெக்கிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு அரசு தரப்பில் அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பொறுப்புடைய மனுதாரர் தரப்பு மேல்முறையீட்டு வழக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டுமே தவிர இவ்வாறு வாதங்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல. மேல்முறையீட்டு வழக்கு தனி நீதிபதியின் உத்தரவு சரியா இல்லையா என்பதற்காகத்தான். அவ்வாறு இருக்கையில் தொடக்க நிலையிலேயே எப்படி இடைக்கால உத்தரவு கோர இயலும்? ஆகவே மேல்முறையீட்டு வழக்கு முடிவிற்காக காத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு விசாரணையின் போது வழக்கு முடியும் வரை இடைக்கால தடை கோரலாம். இத்தகைய நடவடிக்கையால் நீதிமன்றம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் சில நாட்கள் மட்டுமே, அதற்குள்ளாக திரி, எண்ணெய், மலை எங்கும் போய்விடாது. சட்டம் ஒழுங்கே மிக பெரும் பிரச்சனை. ஆகவே மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் கார்த்திகை தினமன்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அது நிறுத்தப்பட்டுள்ளது. யாருடைய அறிவுறுத்தலால், தலையீட்டால் அவ்வாறு நிறுத்தப்பட்டது என தெரியவில்லை. உத்தரவை நிறைவேற்றவில்லை. மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யாமலேயே தாக்கல் செய்து விட்டதாக கூறிவிட்டனர் என தெரிவிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதால் அதன் பின்னர் இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆகவே இந்த விவகாரத்தில் அமைதியான முறையில் தீர்வு காணப்பட முயல வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மனுதாரர் தரப்பில், அவ்வாறெனில் தீபத்தை ஏற்ற அனுமதித்து பொறுமையாக இருந்திருக்கலாமே. உச்ச நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கின் மனுவை சில திருத்தங்களுக்காக திருப்பி அனுப்பியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்த நீதிபதி வழக்கில் சில உத்தரவுகளை பிறப்பிப்பதாக கூறி வழக்கை 3 மணிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிபதி மதுரை மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையர் இனிகோவிற்கு ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார்.
தமிழக தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் டிசம்பர் 17ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். மத்திய உள்துறை செயலரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கில் சேர்ப்பதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார்.